இவர்கள் ஒருபோதும் தமிழர் ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டிங்கிறதுக்கு இவங்க யாருமே நிக்க மாட்டாங்க. நான் ஏன் என்ன சொல்றேன்னா, என்னோட ஐடென்டிட்டியை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு தானே இருக்கு. புரியுதா? இந்த தேவை, இந்த இதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரசு வேணும். பாத்தீங்களா, ஒரு அரசியல். அந்த அரசியல் தான் எனக்கான இறையாண்மை கொண்ட அரசியல். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டா இந்திய மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. புரியுதா? இப்ப தமிழ் கட்டாயமாக மொழிப்பாடமாக எல்லா மாணவர்களும் படிக்கணும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரோம். இந்த சட்டத்தை இந்திய அரசு ஏற்றுக்குச்சுன்னா தமிழ் தேசியத்துக்கான தேவை என்னவா இருக்குமா? தேவையில்லை. அதே போல என்னுடைய மீனவர்கள் கொல்லப்படும் பொழுது அது சட்ட விரோதமாக ஒரு நாடு மற்றொரு நாடு மீது படையெடுப்பு எடுக்கிறது. ஆகவே ராணுவம் போய் ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய மீனவர்களுக்கு பாதுகாப்பா ராணுவம் நிக்குதுங்கிற இடத்துல தமிழ் தேசியம் என்பது தேவையில்லாமல் இருக்கும். ஏன்னா இந்திய தேசியத்துக்குள்ளே அது அடங்கிரும். இப்போ இதான் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய சூழலியல், என்னோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் தமிழில் தான் எல்லாம் படிப்பேன், தமிழில் படித்தா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு நிலை இங்கே இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது இல்லையே. ஹிந்தி கட்டாயம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்க. என்னோட நாட்டுக்குள்ள எதுக்கு இப்போ ஹிந்தி வந்துச்சு? இது இந்த கேள்வி எனக்கு இருக்கு. தமிழ்நாடு தானே இது, இதுக்குள்ள ஏன் ஹிந்தி வந்தது? எதுக்கு இங்கே வாழாத மக்களுடைய மொழி எதுக்கு இங்கே வருது? எதனால கொண்டு வர நீங்க? இப்ப தமிழ் அங்க இருக்கா? டெல்லியில இருக்கா தமிழ்? தமிழா இருக்கான். காஷ்மீர்ல இருக்கா தமிழ்? மும்பைல இருக்கா தமிழ்? குஜராத்ல இருக்கா தமிழ்? ஹிந்தி என்னதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு? அது மேபி ஒரு ஆதிக்க மனப்பான்மை போல. நம்ம மொழியை தான் சொல்றேன். இல்ல, நான் ஒத்துக்கிறேன், ஆரியத்துக்கு எதிரானவன் தான் நான். அதுதான் நான் சொல்றேன். அப்ப அது இங்க இருக்குல்ல, அதை எதிர்த்து ஒருத்தன் பேசணும்ல. அதுதான் தமிழ் தேசியம். இப்ப இதை தான் நாங்க பேசணும். இதை பேசும்போது நம்மள மாதிரியே ஒருத்தன் சைட்ல காப்பாத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது இவன் ஒருத்தன் என்னடா ஓவர்டேக் பண்ணி போறாங்கிற மாதிரி இவன் இந்த குரூப் என்ன பண்ணுச்சுன்னா அதுல கிரெடிட் எடுக்க பாக்குது. தொடர்ச்சியா திராவிட குரூப். திராவிடம். சரி, இங்க இல்ல இங்கதான் நான் ஒண்ணு கேட்கணும். இப்பதான் தென்னகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த திராவிட மொழிகள், அது திராவிடம் அந்த வார்த்தையை நீங்க நம்பல, அதை நான் எதிர்த்து இல்லங்க நம்புங்கன்னு சொல்ல. பட் நான் உங்ககிட்ட சந்தேகமாவே கேட்கிறேன்.